ஹலோ விவாஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்ஸில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பார்க்கும் பொழுது புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பல்வேறு அதிரடியான மாற்றங்கள் அடுக்கடுக்காக நடைபெற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த ரூபாய் 2500 பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் துவங்காத நிலையில் பார்க்கும் பொழுது அதற்குண்டான கணக்கெடுப்பு தற்போது ஆரம்பமாகி இருக்கிறதாக ஒரு தகவல் கசிந்திருக்கிறதுங்க. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா, மகளிர் உரிமை தொகைக்கு மிகப்பெரிய அளவில் செக் வைக்கக்கூடிய வகையில் ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறதாகவும், இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் மௌனம் காப்பது எதற்காக அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் அடுக்கடுக்காக வெளிவந்து கொண்டே இருக்கிறது. இதில் எந்த அளவுக்கு உண்மை நிலைத்தன்மை இருக்கிறது அப்படிங்கிறத பற்றியும், இந்த விஷயத்தில் மேலும் என்ன நடக்க போகிறது, இதுவரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவான பதிலை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை இணைந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்று 2 வாரங்களுக்கு மேலாகிடுச்சு. தேர்தல் களம் சூடு பிடித்திருந்த போது தாவேக தரப்புல முன்வைக்கப்பட்ட மிக முக்கியமான கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளில் ஒன்று மதிப்புமிகு மகளிர் திட்டம். முந்தைய திமுக ஆட்சியில் வழங்கப்பட்டு வந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ரூபாய் 1000 உதவித்தொகையை உயர்த்தி தாவேக ஆட்சியில் மாதம் ரூபாய் 2500 வழங்கப்படும் என்று விஜய் அறிவித்திருந்தார். இந்த திட்டத்தின் பெயரை மதிப்புமிகு மகளிர் திட்டம் என்று மாற்றி தகுதி இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் இந்த நிதி உதவி சென்றடையும் என தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. இதனால் தமிழக பெண்கள் மத்தியில் இந்த ரூபாய் 2500 எப்போது தங்களின் வங்கி கணக்கிற்கு வரும் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. கடந்த மே 15ஆம் தேதி வழக்கம் போல பெண்களின் கணக்கில் ரூபாய் 1000 மட்டுமே வரவு வைக்கப்பட்டிருந்தது. இது மக்கள் மத்தியிலையும் எதிர்கட்சிகள் மத்தியிலையும் விவாதத்தை கிளப்பியிருந்தன. வாக்குறுதி அளித்தபடி ஏன் ரூபாய் 2500 வழங்கப்படவில்லை என்ற கேள்விக்கு முதலமைச்சர் அலுவலகம் தரப்பில் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. தற்போதைய நிலையில் இத்திட்டத்தை முழுமையாக மறுசீரமைப்பு செய்ய வேண்டியிருக்கிறதுனால அதற்கு கூடுதல் அவகாசம் தேவைப்படுகிறது அப்படின்னும், அதுவரை பழைய நடைமுறையின்படியே ரூபாய் 1000 தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மறுசீரமைப்பு என்று அரசு தரப்பில் கூறப்பட்டாலும் கள நிலவரத்தை உற்று நோக்கினால் அடுத்த 2 மாதங்களுக்குள் இந்த தொகை உயர்வு சாத்தியமில்லை என்றே தோன்றுகிறது. அதற்கு முக்கிய காரணங்களாக சொல்லப்படுவது என்ன அப்படின்னா, தமிழகத்தில் தற்போது சுமார் 1.15 கோடிக்கும் அதிகமான பெண்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்து வந்துட்டுருக்காங்க. தாவேக அரசு தனது வாக்குறுதியில் அனைத்து பெண்களுக்கும் அரசு ஊழியர் குடும்பங்களை தவிர இத்தொகை வழங்கப்படும் என்று கூறியிருந்தது. அப்படியென்றால் விடுபட்ட கோடிக்கணக்கான பெண்களை இத்திட்டத்திற்குள் கொண்டு வர வேண்டும். இதற்கான புதிய பயனாளிகள் கணக்கெடுப்போ தகுதி வரம்புகளை மறுவரையறை செய்வதற்கான பூர்வாங்க பணிகளோ இன்னும் அரசிடமிருந்து அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்படவில்லை. தற்போது இருக்கக்கூடிய பயனாளிகளின் வங்கி கணக்குக்கு விவரங்களை பார்த்தீங்க அப்படின்னா சரிபார்ப்பது அப்படிங்கிறது, புதிய விவரங்களை மென்பொருள் மற்றும் செயலிகளை உருவாக்குவது, மாவட்ட வாரியாக இதற்கான எல்லையை தீர்மானிப்பது போன்ற எந்த ஒரு ஆரம்பகட்ட நிர்வாக பணிகளும் இன்னும் வேகம் எடுக்கவில்லை. புதிய அரசு அமைந்து நிர்வாக ரீதியான மாறுதல்களுக்கே 2 வாரங்கள் கடந்துவிட்ட நிலையில் இவ்வளவு பெரிய மக்கள் நல திட்டத்திற்கான கள ஆராய்ச்சிகளை முடிக்கவே குறைந்தது சில மாதங்கள் தேவைப்படுது. மாதத்திற்கு ரூபாய் 1000 வழங்குவதற்கே அரசுக்கு ஆண்டுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. அதனை அப்படியே ரூபாய் 2500 உயர்த்தும் போது மாநில அரசின் நிதி நிர்வாகத்தில் மிகப்பெரிய கூடுதல் சுமை ஏற்படும். இதற்கான நிதி ஒதுக்கீட்டை திட்டமிட்டு பட்ஜெட்டில் திருத்தங்கள் கொண்டுவர நிர்வாக ரீதியாக பல வழிமுறைகள் உள்ளன. இதற்கிடையே தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தாவேக அரசு காலங்கடத்துவதாக எதிர்க்கட்சிகள் விமர்சிக்க தொடங்கியிருக்கின்றன. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் ஒரு திட்டத்திற்கு கூடுதல் நிதி வழங்குவதில் என்ன மறுசீரமைப்பு வேண்டி கிடக்கிறது? நிதி உயர்வு எப்போது வரும் என்று திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப தொடங்கியுள்ளன. மறுசீரமைப்பு குறித்த விரிவான அறிவிப்பை
இந்த மே மாத இறுதிக்குள் முதலமைச்சர் விஜய் வெளியிடுவார் என்று தலைமை செயலக வட்டாரங்கள் கூறினாலும் கள ஆய்வில் கணக்கெடுப்பும் புதிய பயனாளிகள் சேர்க்கையும் முழுமையடையாமல் ரூபாய் 2500க்கு கைக்கு வருவது தற்போதைக்கு கடினமே. சுருக்கமாக சொல்லப்போனால் நிர்வாக நடைமுறைகள், நிதி மேலாண்மை மற்றும் முறையான தகுதி பட்டியல் தயாரிப்பு என பல கட்டங்களை தாண்ட வேண்டியுள்ளதால் மதிப்புமிகு மகளிர் திட்டம் முழு வடிவம் பெற்று வாக்குறுதி அளிக்கப்பட்ட ரூபாய் 2500 பெண்கள் கைகளில் கிடைக்க அடுத்த 2 முதல் 3 மாதங்கள் வரை தாராளமாக ஆகலாம் என்பதே தற்போதைய நிலவரமாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த விஷயம் ஒருபுறம் அரசியல் களத்தில் பரபரத்து கொண்டிருக்க, மற்றொரு புறமோ தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற நடிகர் விஜய் அரசு அலுவலகங்களில் நீண்ட காலமாக பின்பற்றப்பட்டு வரும் பிரிட்டிஷ் காலத்து வெள்ளை துண்டு கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு செய்திகள் வெளியாகி பாராட்டுக்களை பெற்றன. ஆனால் நேற்று தலைமை செயலகத்தில் இருந்து வெளியான புகைப்படம் ஒன்று இந்த அதிரடி மாற்றம் வெறும் கண் துடைப்பு தானோ என்ற பலத்த சந்தேகத்தை நெட்டிசன்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் எழுப்பியிருக்கிறது. தமிழக முதல்வராக விஜய் பதவியேற்ற சில நாட்களில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற ஆர்வலரான லிசி பிரியா ஜங்குசம் சமூக வலைதள பக்கத்தில் ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களில் VIP நாற்காலிகளின் பின்புறம் வெள்ளை துண்டு போடும் காலனியை ஆதிக்க கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும். நீங்களே இதற்கு ஒரு முன் உதாரணமாக திகழ வேண்டும் என்று அவர் முதல்வருக்கு கோரிக்கை வைத்திருந்தார். இந்த கோரிக்கை விடுக்கப்பட்ட அடுத்த 24 மணி நேரத்திற்குள்ளாக முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்து வெளியான ஒரு புகைப்படத்தில் முதல்வரின் நாற்காலியில் வெள்ளை துண்டு அகற்றப்பட்டிருந்தது. எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இல்லாமல் அமைதியான முறையில் VIP கலாச்சாரம் ஒழிக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் விஜய் ரசிகர்கள் மற்றும் நெட்டிசன்கள் இதனை பெரிதும் கொண்டாடினர். மக்களின் குரலுக்கு செவிசாய்க்கும் முதல்வர் என சிலிப்பிரியாவும் விஜய்க்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டாங்க. இந்த விவகாரம் அடங்குவதற்குள்ளாக நேற்று தலைமை செயலகத்தில் இருந்து ஒரு புதிய புகைப்படம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. அதில் அரசு உயர் அதிகாரிகளுடனான சந்திப்பின் போது முதலமைச்சர் விஜய் நின்று கொண்டு மலர்கொத்து மற்றும் புத்தகத்தை பெற்றுக்கொள்கிறார். ஆனால் அங்கிருந்து அவரது பிரதான நாற்காலியின் பின்புறம் வழக்கம் போல அந்த வெள்ளை துண்டு அப்படியே விரைத்து வைக்கப்பட்டிருப்பது அப்பட்டமாகவே தெரிகிறது. இந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் காட்டு தீயாக பரவி பெரும் விவாத பொருளாகவே மாறியுள்ளது. வெள்ளை துண்டு நீக்கப்பட்டதாக கூறப்பட்ட சில நாட்களிலேயே மீண்டும் அதே துண்டு நாற்காலியை அலங்கரிப்பதை கண்ட சமூக ஆர்வலர்களும் நெட்டிசன்களும் தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர். ஆரம்பத்தில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் கோரிக்கை வைத்தவுடன் துண்டை அகற்றியது போல் காட்டியது சமூக வலைதளங்களில் நல்ல பெயரை பெறுவதற்காக செய்யப்பட்ட வெறும் கண்துடைப்பு நாடகம்தானா என்று நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பியும் வருகின்றனர்.